எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெண்களை காட்டிலும் ஒரு கர்ப்பிணிய ட்ரெயின்லயோ பஸ்லயோ பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சு சீட்டு கொடுக்கறது ஆண்கள் தான். இதுல எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி? வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? சரி, அதுக்கு நான் அடுத்தது வரேன். இதுல இன்னும் ஒரு வகை ஆண்கள் இருக்காங்க. தனக்கே உட்கார சீட்டு கிடைக்காத பட்சத்திலும் சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட பாவம் அவங்களால முடியாம ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லும் தன்மை தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. சோ பொது இடங்களில் இப்படி பொறுப்போடு நடந்து கொள்ளும் ஆண்கள் வீட்லயும் அதே பொறுப்போடு இரக்கத்தோடு நடந்துகிட்டா அன்டவுட்டட்லி he is the king whom women are expecting. இப்போ வாட் இஸ் ஈக்குவாலிட்டிக்கு வரேன். வெரி சிம்பிள். பைபிள்ல ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உங்களில் ஒருவருக்கொருவர் கருணையும் மன உருக்கமும் கொண்டிருங்கள். தேவன் உங்கள் குற்றத்தை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சிம்பிள். இதுதான் ஈக்குவாலிட்டி. எனக்கு வலிச்ச மாதிரி தான் மத்தவங்களுக்கும் வலிக்கும், நம்மள மாதிரி தான் மத்தவங்களும் என்பதுதானே ஈக்குவாலிட்டி. இதுல ஆண் பெண் பாகுபாடே கிடையாது. பட் இப்போ ஈக்குவாலிட்டி எப்படி ஆகி போச்சுன்னா, நீ அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன், நீ அவமானப்படுத்தினா நானும் அவமானப்படுத்துவேன், நீ அஃபேர் வச்சுக்கிட்டா பதிலுக்கு நானும் அஃபேர் வச்சுக்குவேன், நீ உங்க அம்மா பேச்சு கேட்டா நானும் எங்க அம்மா பேச்சுதான் கேட்பேன் என்பதாக இருக்கிறது.